வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க இடியாப்பம் வித் ஸ்டூ. எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூ பண்ண நம்ம தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டினது எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் அரை மூடி தேங்காய், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. விழுதா நம்ம ஈஸியான முறையில் குக்கர்லேயே நம்ம ஸ்டூ பண்ணிடலாங்க. வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம பொரிச்சிக்கலாங்க. எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நம்ம ப்ரௌனிஷாக கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. நாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நானே அரைச்சி வச்சுருக்கேங்க. அதனால் நம்ம இதில் வெங்காயம் வதக்க வேண்டாம். காயை நல்லா வதக்கிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சு விழுத இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே இடியாப்பத்துக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. இந்த இடியாப்ப மாவை நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கணும்னா, நம்ம பச்சரிசியை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணி போட்டு உணர்த்தி நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அரைச்சிக்கணுங்க. மிஷினில் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கணும்னா 1 மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. அந்த மாவுலேருந்து நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு நம்ம எடுத்துருக்கோங்க. இதுக்கு லைட்டாக ஒரு சிட்டிக்கு சால்ட் போட்டுக்கலாங்க. நம்ம அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சு கொதித்த தண்ணியை தாங்க நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நம்ம கொதித்த தண்ணியை யூஸ் பண்ணணுங்க. சால்ட்டு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்த தண்ணியை நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நம்ம இந்த பதத்துக்கு தாங்க நம்ம வந்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த பதத்துக்கு தான் நம்ம வந்து இடியாப்பம் புழியத்துக்கு கரெக்டாக இருக்கும். இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம்.
பானையில் தண்ணி சூடு ஏறினதும் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை வச்சு நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாங்க. புழிஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் வச்சா போதுங்க. 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணியாக வேணுன்றவங்க தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் திட்டமாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அழகாக ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சுவையான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டூ வித் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிப்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.